ஹலோ ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். லீவ் டைமில் எப்போயுமே லேட்டாக தான் எந்திரிக்கிறது. ஒரு 11 மணி அளவில் தான் எந்திரிச்சேன். சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு தூக்கி ஒரு கொண்டையை போட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தூக்கி ஒரு கொண்டையை தான் போட்டாச்சு. டே 5 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காலையில் இருந்ததும் வேலையாக ப்ரஷ் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு மீஷோலேருந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. சரி அதை ரிசீவ் பண்ணலாம் சொல்லிட்டு அதை ரிசீவ் பண்ணி அன்பாக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரைபாட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன் இதை பற்றி நான் இங்கே சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ஒரு குவாலிட்டி வந்து இந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. யாருக்கா வேணும்னா என் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி வரும்னு நான் சுத்தமாகவே நினைக்கல. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு புட்டபொம்மான்னு ஒரு படம் அதுதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி பார்த்துட்டே கொஞ்சமாக ஒரு அசைன்மெண்ட் எழுதி முடிக்கலான்னு தான் எழுதினேன். ஆனால் 10 டேஸ் லீவ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. அசைன்மெண்ட் எழுதியே முடிஞ்சிரு போல். அசைன்மெண்ட் தான் முடியல, ஆனால் லீவ் தான் முடிஞ்சிரு போல். எழுதுறேன் நானும் ரொம்ப நாளாக எழுதுறேன். சரி கொஞ்சமாச்சும் முடிப்போன்னு தான் எழுதுறேன், ஆனாலும் முடிய மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு முடிச்சிட்டாங்க, ஆனால் நான் தான் இன்னும் முடிக்காமல் உட்காந்துருக்கேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு எழுதிட்டு இதுக்கு மேலே முடியான்னு சொல்லிட்டு சரின்னு ரெடி ஆகிட்டு பார்ட் டைம் ஜாபுக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி டே தான். சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே செம டயர்டு. சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு போய் படுத்தாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், குட் நைட்.